மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு விஷுவல். நம்ம ஒரு மெடிசன் படித்தாலும் சரி அல்லது இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, தலை சிறந்த இன்ஜினியரிங் காலேஜஸில் மெடிக்கல் காலேஜஸில் படிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லா மாணவர்கள் மற்றும் பெற்றோருடைய ஆசையாக இருக்கும். இந்திய அளவில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ், டாப் 10, டாப் 50, டாப் 100 இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட யூனிவர்சிட்டிஸையும் ரேங்க் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க், NIRF அப்படின்னு சொல்லுவோம். இந்த NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கல்லூரியில் எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு இதையும் ஒரு கருவியா பயன்படுத்தலாம். இதை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலேஜ்ல எந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அந்த காலேஜ்ல எந்த அளவுக்கு ஜேர்னல் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அங்க காலேஜஸ்ல எந்த அளவுக்கு ரிசர்ச் அண்ட் ஆக்டிவிட்டிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு விஷயம் தான் NIRF. எஸ்பெஷலி மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி, அங்கே படிச்சு முடிச்சோன்னே எத்தனை மாணவர்கள் ஆண்டர்பிரினர்ஸாக மாறுறாங்க அல்லது அடுத்த ஹையர் ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ பேர் போகிறாங்க, இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட அந்த காலேஜோடைய A to Z எல்லா தரப்பட்ட விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து தான் அந்த காலேஜுக்கு NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. இப்போ இந்த NIRF ரேங்கிங் ஃபார் இன்ஜினியரிங் ஆஸ் வெல் அஸ் மெடிசன் அண்ட் ஆல் த எல்லா வருஷத்து இந்த 2025 NIRF ரேங்கிங் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோவில் மெடிக்கல் காலேஜஸ், டாப் 50 மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த 50 மருத்துவ கல்லூரிகளை பற்றியும் பொறியியல் கல்லூரிகளை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் மெடிக்கல் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இனி வருகிற நாட்டில் தொடர்ந்து போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோஸ்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்வுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து NIRF NIRF அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறதா. இந்த இடத்துல ரேங்கிங் அப்படிங்கிற இடத்துல 2025 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு see the details about that this இந்த வருஷத்தினுடைய பர்டிகுலர் விஷயங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் பார்த்தலாம். நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் காமிச்சிடுறேன். இப்போ நம்ம ரேங்கிங்கில் இருக்கிறோம். ரேங்கிங்கில் ஓவரால் அப்படிங்கிறது இருக்குது. யூனிவர்சிட்டி, காலேஜஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றி பார்க்கணுன்னா நம்ம இன்ஜினியரிங் கிளிக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தலாம். மெடிக்கல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் டாப் 50 மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா, மொத்தமாக 50க்கு தான் இங்கே ரேங்கிங் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் நியூ டெல்லி தான். அதான் வந்து ரேங்க் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ரைட் சைட் காலமில் இருக்கிறதெல்லாம் ரேங்க் அண்ட் அந்த காலேஜஸ்னுடைய டீடைல்ஸ். ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்ட் சண்டிகரில் இருக்கக்கூடிய PGIMR. ஸோ இந்த காலேஜ் வந்து செகண்ட் ரேங்கிங்கில் இருக்கிறாங்க. தேர்ட் பிளேஸில் CMC வெல்லூர், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். இந்திய அளவில் தலை சிறந்த கல்லூரிகளினுடைய பட்டியலில் மூன்றாவது இடத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த, ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா CMC வெல்லூர் தான். அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இட்ஸ் அ வெரி குட் காலேஜ். ஸோ CMC வெல்லூர் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இது வந்து ஜிப்மர், பாண்டிச்சேரி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சய் காந்தி, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் சயின்சஸ் அண்ட் கிங் ஜார்ஜ் மெடிக்கல் காலேஜ், அமிர்த விஸ்வபீடம் கோயம்புத்தூர்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா. கோயம்புத்தூரில் வந்து மெடிக்கல் காலேஜ் இல்லை, ஆனால் யூனிவர்சிட்டி இங்கே தான் இருக்குது. கோயம்புத்தூர் தான் அவங்க யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ யூஸ்வலாக அமிர்தா மெடிக்கல் காலேஜ் வந்து கொச்சியில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அது வந்து நமக்கு வந்து 9th பிளேஸில் இருக்குது. கஸ்தூர்பா மெடிக்கல் காலேஜ் மணிப்பால், அது வந்து 10th பிளேஸ் வந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் சவிதா 11th பிளேஸில் இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டர் DY பட்டீல் அண்ட் தென் ஆல் இண்டியா எய்ம்ஸ் காலேஜஸ் ஒன்று இருக்குது, எய்ம்ஸ் ரிஷிகேஷ் அண்ட் கோர்தா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னையில், தமிழ்நாட்டில் 2வது கல்லூரியா, அரசு கல்லூரிகளில் 2வது கல்லூரியா, எல்லாம் நிறைய காலேஜஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நமக்கு வந்து 16வது இடத்துல MMC சென்னை வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SRM காலேஜும் இந்த இடத்துல வந்து நமக்கு NIRF ரேங்கிங் 18ல் வந்திருக்கிறாங்க. அடுத்ததாக ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 21வது இடத்துல NIRF ரேங்கிங்கில் வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜஸ் வருது. பெங்களூரோட சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் 30வது இடத்துல இருக்குது. இந்திய அளவில் 30வது இடத்துல சென்ட் ஜான்ஸ் மெடிக்கல் காலேஜ் வராங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டிகரில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், JSS மைசூர் பார்த்தீங்கன்னா 37வது இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் கஸ்தூர்பா மேங்களூர் வந்து 35வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்து ஹம்டார்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ PSG கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் வருது. 43வது இடத்துல NIRF ரேங்கிங் 43rdல வராங்க PSG மெடிக்கல் காலேஜ்.
அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஓஸ்மானியா, செட்டிநாடும் நமக்கு வந்து 49வது இடத்துல வராங்க. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நிறைய கல்லூரிகள் மெடிக்கல் காலேஜஸ்ல உள்ள வந்திருக்கிறாங்க. இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த கல்லூரியினுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த காலேஜஸ்னுடைய என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக டீச்சிங் அண்ட் லேர்னிங் ரிசோர்சஸ், அடுத்த ரிசர்ச் அண்ட் ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ், கிராஜுவேஷன் அவுட்கம்ஸ், ரீச் இன் அண்ட் இன்க்ளூசிவிட்டி அண்ட் பியூர் பர்செப்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்கிங் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து நம்ம இன்ஜினியரிங் ரேங்கிங்கை பற்றி பார்த்தலாம். இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குரிய ரேங்கிங் டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் நமக்கு எல்லா வருஷமும் தொடர்ந்து பல வருடங்களா நமக்கு ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்துட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, கான்பூர், கரக்பூர், ரூர்கே, ஹைதராபாத், அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுஹாத்தி, திருச்சிராப்பள்ளி, என்ஐடி திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9th பிளேஸ்ல வராங்க. அடுத்ததா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 10வது இடத்துல இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்திய அளவில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்கேலா, எஸ்ஆர்எம் காலேஜ் பார்த்தீங்கன்னா 14வது இடத்துல வராங்க. விஐடி பார்த்தீங்கன்னா 16வது இடத்துல வராங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 20வது இடத்துல, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 20வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி வராங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு இன்னும் சில கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ நிறைய காலேஜஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 1 by 1 டைம் கிடைக்கும் போது எடுத்து பாருங்க. ஸோ சாஸ்திரா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா 40வது இடத்துல இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சவிதா இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 45வது இடத்துல வராங்க. அடுத்ததா எஸ்எஸ்என் காலேஜ், சிவசுப்ரமணியன் ஆர்டர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்எஸ்என் அட்டானமஸ் காலேஜ் 47வது இடத்துல, என்ஐஆர்எஃப் ரேங்கிங் 47வது இடத்துல வராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. நான் உங்களுக்கு 1 by 1 காமிச்சிடுறேன். பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஸோ 67வது இடத்துல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 3 கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் இருக்கு. அதுல ஒரு காலேஜ் பிஎஸ்ஜி. அந்த பிஎஸ்ஜி வந்து 67வது இடத்துல என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல இந்திய அளவில் 67வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நிறைய தமிழகத்தை சேர்ந்த கல்லூரிகளும் இருக்கிறாங்க. டீடைல்டாக நான் வந்து தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ் மட்டும் எடுத்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக ஷேர் பண்றேன். அந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய கல்லூரிகள் எல்லாமே வந்து முதல் 100 இடத்துல, முதல் 50 இடத்துல ஒரு காலேஜ் வருது அப்படின்னா அந்த காலேஜ்ல அங்க உள்ள ஃபேக்கல்டிஸ் ஆகட்டும், இல்ல அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து முன்னேற்ற பாதைகளுக்கு கொண்டு போறாங்க அப்படிங்கிற விஷயத்த காண்பிக்கக்கூடிய ஒரு கருவி, ஒரு பேராமீட்டர். ஸோ அப்போ அந்த காலேஜ் நீங்க சூஸ் பண்ணும்போது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் இருக்கு அப்படின்னா தட் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ தட் நம்ம அங்கே படிக்கும்போது நம்மளும் அந்த ரிசர்ச் ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு காலேஜை சூஸ் பண்ணும்போது அந்த காலேஜினுடைய எல்லா தரப்பட்ட விஷயங்களையும் நல்லா இது பண்ணுங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அப்பார்ட் ஃப்ரம் என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அண்ட் ரேட்டிங்ஸ், இந்த ரிவ்யூஸ், இது எல்லாத்துக்கும் மேலே அந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய ஃபீட்பேக்கையும் கலெக்ட் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அங்கே ஒர்க் பண்றாங்க அல்லது படிக்கிறாங்க, சீனியர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட அந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, ரிசர்ச் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கல்லூரியை நீங்க சூஸ் பண்றது அப்படிங்கிறது நல்லதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள் வருகிற ஆண்டுகளில் கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.